ஸ்டாலின் நான் என்ன கேட்கிறேன்னா, நீ தமிழ்நாடு ஆள வந்தியா எல்லாத்தையும் அட்ரஸ்லாம் பார்க்க வந்தியா? இதான் என்னுடைய கேள்வி. உன்னை யார் பணம் நான் கேட்கட்டமா? நீ ஏன் 5000 ரூபாய் கொடுக்குற? கடன் வாங்கி ஏன் கொடுக்குற? 5000 ரூபாய் கல்வி கடனை ரத்து செய்ய போறேன், எல்லாருக்கும் வீடு. இந்த மாதிரி தேவையில்லாத வார்த்தையான்னு சொல்றீல, மதுபானத்தை தடை செய்ய சொல்றியா? உனக்கு அறிவு இருக்கா? திராவிட கட்சினால தான் சார் மதுபானத்தை வளர்க்குறான். நான் கேட்கறதுக்கு நீ என்ன மயத்துக்கு இலவசம் கொடுக்குற? உன்னுடைய பணமா? நீ மது வந்தவரு நீ மயிருக்கா செங்கோடையை சேர்க்கிற? அவன் திருட்டு பையன். 2000 கோடி சொத்து மதிப்பு இருக்கு. ஆதவரசனா யாரு? சாரை லாட்டரிக்கு பிறந்த பையன். அவன் யார்? நாஞ்சில் சப்போஸ் சொல்றான் சார் 3000 பேர் தான் நம்ம கிட்ட வாக்காளர் இருக்குங்கிறான். திருட்டு பையன். அவன் எந்த கட்சியில எங்க இருக்கானே தெரியாது. இயக்கம் அடிச்சு துரத்தப்படணும். எடப்பாடி என்ன உனக்கே ஆட்சியா? நீ யார்? நீ யார்? உனக்கு சம்பந்தம் இருக்கா? ஜெயலலிதா செத்துச்சுல, உண்மையை தன்மை கொண்டாண்டியா? நீ எம்ஜிஆர் கொள்கை உனக்கு தெரியுமா? சார் என்ன இலவசம் தர அதை தருங்க, ஒப்பேடு காசு கொடுக்க போறியா? நான் கேட்ட கேள்விக்கு பதில். தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை மினிஸ்டர் சொத்து மதிப்பை காட்டு. ஊருக்கு ஒரு கொள்ளைக்காரன் இருக்கான், ஆளுக்கு ஒரு காலேஜ் கட்டி வச்சிருக்கான். இந்த அம்மாவை ஏத்தி, இந்த ஜெயலலிதாவை ஏமாத்தி, இந்த சசிகலா வகைரா பல ஆயிரம் கோடி கொள்ளை. சார் நான் புதுக்கோட்டையிலேருந்து வரேன் சார். திருச்சி மாவட்டம் மணப்பாறை பைபாஸ், திண்டுக்கல் பைபாஸில் ஆலம்பட்டி புதூர் மக்கள் மாநாடு ஒரு தலைமை சீமான் அவர் தலைமையில் எதிர்வரும் பிப்ரவரி 21 இந்த நிகழ்ச்சி நடக்குது. புரியுங்களா? இதனுடைய மாநாடுனா என்ன? எதுக்கு இந்த மாநாடு? நோட்டுக்கும் சீட்டுக்கும் இல்லை மாநாடு கிடையாது. புரியுங்களா? தமிழ் தேசியத்தை காக்கணும், தமிழ் மக்களுக்கு ஆதரவாக இருக்கணும், அவங்களோட ஒரே கொள்கையினால இந்த மாநாடு நடக்குது சார். புரியுங்களா? இப்போ எப்படின்னாக்கா தமிழ் தேசியம் இறந்துருச்சு எல்லாமே. அதாவது 190 வருடங்கள் பிரிட்டிஷ்காரண்ட நம்ம அடிமையாக இருந்தோம். இப்போ திராவிட இயக்கங்கள்ட்ட நம்ம அடிமையாக இருக்கோம். பணத்துக்கும் கோட்டுக்கும் அடிமையாகி நம்ம வாக்க காசாக பயன்படுத்தி இப்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாலின் அவர்கள் 5000 ரூபாய் பணம் போட்டிருக்காரு. எதுக்கு போட்டாருனாக்கா பிப்ரவரி, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 3 மாதத்துக்கு தொடர்ந்து 3000 ரூபாய்த்தையும் கோடை காலக்கு 2000 சேர்த்து 5000 ரூபாய் போட்டிருக்காரு சார். இதை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் 4000 கோடி கடன் வாங்கி போட்டிருக்காங்க. ஏற்கனவே தமிழ்நாடு அரசு 12 லட்சம் கூட கடனில் நிற்குது. இந்த காசை கொடுக்கக்கூடிய இலவசம் கொடுக்க அவசியம் தேவையே கிடையாது. அவர் என்ன சொல்றான்னா, கோடை காலத்துக்கு 2000 ரூபாய் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ கோடை காலம் இவர் ஆட்சியில் மொத்தம் 5 வருஷம் ஆண்டிருக்காரு சார். அப்போ 5 கோடை காலத்துக்கு 5 10,000 ரூபாய் கொடுக்கணும். அதை இல்லாம இவர் ரேஸ் பொங்கலுக்கு 3000 ரூபாய் கொடுத்துருக்காரு. புரியுங்களா? ஒரு பயணம் தான் 3000 ரூபாய் கொடுத்துருக்காரு. அப்போ 13-15 12,000 ரூபாயும் 8,000 ரூபாயும் 20,000 ரூபாய் சேர்த்து இவர் கொடுக்கணும். இப்போ இதுக்கு மட்டும் கோடை காலம் ஒரு வாட்டி மட்டும் கொடுத்த கோடை காலத்துக்கு கொடுக்கல. ஏற்கனவே பொங்கல் பணத்துக்கு கொடுக்கல. அப்போ எலெக்ஷனை நம்பி, எதிர்நோக்கியுள்ள எலெக்ஷனை நம்பி தான் இவங்க வாக்குக்காக வேண்டியதான் இந்த பணம் கொடுக்குறான்னு என்னுடைய ஆதங்கம். நீ நல்ல மனிதராக இருந்தா சங்குழுமா, நீ கண்டிப்பா நீ ஏற்கனவே விட்டு சென்ற அந்த 4 கோடை மொத்தம் 5 கோடை காலத்துக்கு 2 தான் கொடுத்துருக்க. அப்ப அந்த 4 கோடை காலத்துக்கு கொடு. அப்ப 4 பொங்கலுக்கு 3000 சேர்த்து கொடு. 20,000 நீ கொடுக்க முடியாதானே? அதாவது இப்ப என்னன்னா கடன் ஆகி போச்சா தமிழ்நாடு. இப்ப தமிழ்நாடு ஸ்டாலின் கொடுக்குற பணத்துக்கு எல்லாருமே இன்னைக்கு இப்ப கிராமம் புல்லு பாத்தீங்கன்னா சப்போர்ட்டால பேசுறாங்க. மக்களுக்கு விழிப்புணர்வு தெரியல. என்ன காரணம்? எது காசுக்கும் பணத்துக்காக இந்த எலெக்ஷன் இதெல்லாம் மீட்டு எடுக்கணும். ஏன்னா தமிழ்நாடு எல்லா துறையும் நலிவடைந்து போச்சு. மாணவர்கள் எல்லாம் எல்லாத்தையும் குடிபோதைக்கு அடிமையாயிட்டான். இப்ப பார்க்க போனா எடப்பாடி சொல்லியிருக்கிறாரு, நான் இலவச வீடு தர போறேன், இலவச பைக்குக்கு நான் 5 லட்சம் பேருக்கு இலவசமா பைக்குக்கு 25,000 ரூபாய் மானியம் தர போறேன், ஆளுக்கு ஒரு வீடு தர போறேன், வருஷத்துக்கு 3 சிலிண்டர் தர போறேன். புரியுங்களா? கல்வி கடனை ரத்து செய்ய போறேன், எல்லாருக்கும் வீடு. இந்த மாதிரி தேவையில்லாத வார்த்தையான்னு சொல்றீல, மதுபானத்தை தடை செய்ய சொல்றியா? உனக்கு அறிவு இருக்கா? திராவிட கட்சினால தான் சார் மதுபானத்தை வளர்க்குறான். நான் கேட்கறதுக்கு பதில். இப்ப பாத்தீங்கன்னா இது பாருங்க, டிஎம்கே எடுத்துங்க, ஸ்டாலின் ஐயா எடுத்துங்க, இதே எடப்பாடி எடுத்துக்க. நீ மதுபானத்தை தடை செய்ய சொல்றியா? நீ என்ன மயத்துக்கு இலவசம் கொடுக்குற? உன்னுடைய பணமா? நீ மதுபானத்தை தடை செய்யா? நீ ஏன் தடை செய்ய மாட்டேங்கிற? அதை வச்சு மக்களால் அடிமை ஆகிட்ட சார். வரும் ஜெனரேஷன்ல இந்த திராவிட இயக்கங்கள் இது திராவிட நாடாயிரம் தமிழ்நாடா இருக்காது. அதனால நான் என்ன சொல்றேன்னா, எல்லா மக்கள்லாம் விழிப்புணர்வு வேணும், கண்டிப்பா வேணும். எதுக்கு நீ பணம் போடுற? யாருடைய பணம் போடுற? நீ கடனாளி ஆகிட்ட. ஏற்கனவே 12 லட்சம் கோடி கடன்ல இருக்கு. இப்ப 5000 கோடி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கடனை வாங்கி கொடுக்குற. இப்ப அடுத்த கட்டம் எடப்பாடியும் மோடியும் சேர்ந்து பணம் போட போறான் சார். எடப்பாடியும் மோடியும் சேர்ந்து அடுத்தது பணம் போட போறேன் மக்களுக்கு. 10,000 இருந்து 12,000 ரூபாய் பணம் போட போறான். அப்ப மக்களை தமிழ் மக்களை எல்லாத்தையும் அடிமை ஆகிட்டான். அதாவது பிரிட்டிஷ்காரன் அடிமை வச்ச மாதிரி இந்த திராவிட இயக்கங்கள் தொடர்ந்து மக்களை அடிமையாக, இலவசத்துக்கு ஆளாகி, குடிக்கும் போதைக்கு அடிமையாக்கி இவங்க ஆட்சியில சுரண்டுறதுக்காக தான் சார் இந்த திட்டம். புரியுங்களா? உண்மையில சார் இதெல்லாம் மாற்றி அமைக்கணுங்கிறது தான் ஒரு மாநாடு. இது விழிப்புணர்வான மாநாடு. லியோனி கூட சொல்றாங்க முட்டாள் தானே. தமிழ்நாடு பாடநூலினுடைய டைரக்டர் லியோனி இங்க இது மாதிரி பல்வேறு பிரச்சனை எல்லாம் பேஸ் பண்றதுக்காக தான் சீமான் ஒரு மக்கள் மாநாடு போடுறாரு. இதுல பாத்தீங்கன்னா 234 வேட்பாளரை அறிமுகப்படுத்த போறாரு. 117 பெண்கள், 117 ஆண்கள், ஒரு
மூன்றாம் பாலினத்தவர் ஒருத்தர் சீட்டு கொடுத்துருக்காரு. அது மாதிரி சமத்துவமா ஒரு இந்த எலெக்ஷனுக்கு மக்களை நிப்பாடி இருக்காரு. இது என்ன காரணம்னா, அடுத்தது வந்து திரைவாசி எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதனால மாணவர் சமுதாயம்னா சினிமா துறைக்கு அடிக்ட் ஆகி இந்த தேசமெல்லாம் பாதிக்கப்பட்டு போச்சு. இதுக்கு என்ன மாற்று வழி? வேற வழியே கிடையாது. நாங்கள் ஆட்சிக்கு வருவோம், நீங்க மக்கள் விழிப்புணர்வா எங்களுக்கு ஆதரவு கொடுத்தா இலவச கல்வி, இலவச மருத்துவம், இலவச வீடு. சார் இப்ப எடப்பாடி வீடு தரேன் இருக்கான், எங்க இருக்கு இடம்? இடமே கிடையாது. தமிழ்நாட்டில் உள்ள எல்லா இடமும் ஆக்கிரமிப்பா போச்சு. எல்லாமே வந்து பண்ணை வீடா இருந்து சின்ன வீட்டுக்காரன் வந்து ஓட்டு கேட்கிறான். இதுக்கு என்ன பதில் இருக்கு உனக்கு? அதாவது இந்த ரோட்ல படுத்து கிடக்கிறான் சார். தமிழர்கள் இல்ல சார், முகமே பாதிப்பாகி போச்சு சார். எல்லாத்தையும் குடிகாரன் ஆயிட்டான் சார். பிரியாணியும் கொடுத்து ஓட்டு வாங்குறதுலே ஒரே திட்டமா இருந்து இப்ப நாடு வளர்ச்சி அடையல சார். நாடு கடன்ல இருக்கு. இவங்க எல்லாம் உதச்சி வரணும். திராவிட இயக்கங்கள் இந்த நாட்டில இருந்து மண்ணில இருந்து விரட்டி அடிக்கலானா இந்த தேசம் நமக்கு இல்ல. தமிழரெல்லாம் பிச்சைக்காரன் ஆகிட்டான். இன்னைக்கு கொஞ்சம் தேசம் இந்த மறுதிருப்பியும் ஆட்சிக்கு வந்தானாக்க நமக்கு வந்து கண்டிப்பா தமிழ்நாடே இருக்காது. திராவிட நாட்டம் ஆக்கிடுவான். எல்லாம் சொந்த பூமியில நம்ம அனாதையா ஆயிடுவோம். இப்போ சார் விஜய் நான் என்ன சொல்றேன்னா, 29 வருஷம் சினிமா துறையில் இருந்திருக்காரு, புரியுங்களா? இப்போ ஜனநாயகம் கூட 250 கோடி. நீ இதுவரையும் 29 வயசு வரையும் நீ ஏதாச்சும் மக்களுக்கு ஏதாவது சேவை செஞ்சிருக்கியா? இதே நம்ம ஈழத்து பிரச்சனை நடந்துச்சு, இதே கொரோனா வந்துச்சு, இதே பல்வேறு பேரிடங்கள் வந்துச்சு. நீ ₹1 கூட கொடுக்காம சினிமா துறையை மையமா வச்சு மக்களை எல்லாம் அடிமை ஆகிட்ட. இந்த தமிழ்நாட்டில் என்னன்னா, இளைஞர் எல்லாம் திரைக்கு வந்து அடிமை சார். அவங்களுக்கு இவருடைய என்ன சொல்றேன்னா, இவர் என்ன சொன்னாரு? ஒரு விரல் புரட்சி. விஜய் என்ன சொல்றாருன்னா, லஞ்சம் நடக்குது, நாடு குட்டிச்சோராய் போச்சு, இதெல்லாம் உண்மையான ஆட்சியை நான் கொண்டு வரேன்னு சொல்லி அறிவிச்சுதான் இவர் வந்து அரசியலுக்கு வந்தவர். நீ மயிருக்கா செங்கோடைன்னு சேர்க்கிற, அவன் திருட்டு பையன். 2000 கோடி சொத்து மதிப்பு இருக்கு. ஆதவர்சனா யாரு? சாரைய லாட்டரிக்கு பிறந்த பையன். அவன் யார்? மார்ட்டினுடைய மருமக. மார்ட்டினுடைய மாமியா அந்த எடப்பாடி போய் காலில் விழுகுது. இதெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள். நீ வந்து உண்மையா விஜய்க்கு தான் நான் சொல்றேன். விஜய் தொண்டரை பத்தி எனக்கு கவலை இல்லை. தொண்டர் நாளைக்கு நமக்கு வருவாங்க, தமிழ் தேசியவாதிகள். உண்மையை தெரிஞ்சா கண்டிப்பா வருவாங்க சார். அது மாற்றுக்கிறது நம்ம தொண்டரெல்லாம் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. உனக்கு தகுதி கிடையாது. நீ வந்து ஏன் ஆதவர்சனா சேர்த்த? நீ ஏன் சென்கோவோட சேர்த்த? அவன் நல்லவனா? ஏற்கனவே அரசியல் இருந்தவன் தானே. நாஞ்சில் சப்போஸ் சொல்றான் சார், 3000 பேர் தான் நம்ம கிட்ட வாக்காளர் இருக்குங்கிறான். திருட்டு போய் அவன் எந்த கட்சியில எங்க இருக்கானே தெரியாது. மரியாதையா நாஞ்சில் சம்பத்து வாய் அடக்கி இருந்துக்க. போனியா அவன் காசு சார், அவனுக்கு 2 கோடி ரூபா பேரம் பேசி 50 லட்சம் ரூபா வாங்கியிருக்கான். இதே வந்து வைகோ பாலசாமியோட இருந்தான். இதே ஏடிஎம்கேல இந்த சசிகலா அம்மையார் கார் கொடுத்துச்சு, ஒரு எம்எல்ஏ சீட்டு கொடுத்து. உனக்கு என்ன பேச தெரியும்? நாட்டை பத்தி பேசியா? 27 கூட்டணி தாயா, எல்லாம் குடிச்சல் ஆகிட்டியா? உனக்கு என்ன இல்லை சார். நான் என்ன சொல்றேன்னா, திராவிட இயக்கம் வந்து இன்னைக்கு இஸ்லாமியரை நம்பி இருக்கு. இஸ்லாமியரை விடுதலை வேணும் அண்ணன் சீமான் தாராரு. இஸ்லாமியர்லாம் ஓட்டு போடுறாங்க. தமிழ் இந்தியாவில் 20 கோடி இஸ்லாமியர் இருக்காங்க. உனக்கு பாதுகாப்பு கொடுக்குற சீமான் பேசுறாப்புல. போராட்டத்துக்கு வர்றான், கல்வித்துறை போராட்டத்துக்கு வர்றான், இன்னைக்கு துப்புரவுத்துறை போராட்டம் வர்றான். எல்லா போராட்டம் நாங்க தலையிடுறோம். ஓட்ட மட்டும் நீ அர்த்தம் போடுற. மக்கள் சிந்திக்கணும். காசுக்கும் பணத்துக்கும் ஓட்டுக்கும் இனிமே வேலையே கிடையாது. திராவிட இயக்கம் அடித்து துரத்தப்படணும். எடப்பாடி உனக்கே ஆட்சியா? நீ யார்? நீ யார்? உனக்கு சம்பந்தம் இருக்கா? ஜெயலலிதா செத்துச்சுல, உண்மையை தன்மை கொண்டாந்தியா நீ? எம்ஜிஆர் கொள்கை உனக்கு தெரியுமா சார்? எம்ஜிஆர் என்ன சொன்னார்னா, இந்த கட்சி அடுத்தது 80% வாக்கு, அதாவது தொண்டை சொன்னாதான் பொதுச் செயலாளர். நீ தான் போட்டுக்கிட்டு வந்த. நீ இலவசம் தர, அதை தருங்க. ஒப்பேடு காசு கொடுக்க போறியா? நான் கேட்டகளுக்கு பதில். தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை மினிஸ்டர் சொத்து மதிப்பை காட்டு. ஊருக்கு ஒரு கொள்ளைக்காரன் இருக்கான், ஆளுக்கு ஒரு காலேஜ் கட்டி வச்சிருக்கான். இந்த அம்மாவை ஏற்றி, இந்த ஜெயலலிதாவை ஏமாத்தி, இந்த சசிகலா வகைரா பல ஆயிரம் கோடி கொள்ளை. ஓபிஎஸ்ல இருந்து எல்லாரும் ஆளுக்கு ஒரு காலேஜ் கட்டி வச்சிருக்காங்க. இன்னைக்கு இது நமக்கு சமச்சீர் கல்வி இல்லை. பள்ளிக்கூடம்லாம் க்ளோஸ் ஆகி போச்சு. அருள்மொழி இப்போ பார்த்தீங்கன்னா, அன்புமொழி பள்ளிக்கூடம் தான் சாத்த போறாங்கிறான் சார். நான் என்ன சொல்றேன், பிரைவேட் அங்கீகரிக்கப்பட்ட இன்ஸ்டிடியூஷன்லாம் அரசுடமை ஆக்கணும் சார். புரியுங்களா? மெடிக்கல் காலேஜ் அரசுடமை ஆக்கணும். சீமான் கையெழுத்து போடி அடித்து வரட்டி விட்டுருவான் சார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அரசு பள்ளி ஆக்குவோம், வெளியே விரட்டி விட்டுருவான். மெடிக்கல் காலேஜை ஓடுறா வெளியே போடுவான். நீ எப்படி சம்பாதிச்சு? உனக்கு வரலாம் என்ன? ஒவ்வொரு மினிஸ்டருக்கு 1,50,000 சம்பளம், 10,000 கோடி வச்சிருக்கேன். BMW காரு, ஆடி காரு, ரோயல்ஸ் காரு, வைகா கொடுக்காதெல்லாம் எவ்வளவு காசு? மத்திய அரசு சரியில்லை. என்டோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ப்ராடு. நீ என்ன பண்ணணும்? வரவுக்கு மீறி சம்பாதிச்சிருக்கானே, அது மேலே ரைடு கொடுத்து அதெல்லாம் பொது ஆக்கணும்னு சொன்னியா இல்லையா? 3 முறை சார் பிரதமர் இருந்திருக்காரு. 19 நல்லா கேட்டுங்க, 14, 19, 24 3 முறை மேதகு பிரதமர் மோடி ஆட்சிக்கு வந்தார். ஆட்சிக்கு வரும்போது என்ன சொன்னாரு? கண்டிப்பா வெளிநாட்டில் சுவிஸ் வங்கியில் போட்ட பணத்தெல்லாம் நான் மக்களுக்கு 5,000 ரூபா கொடுக்கணும்னு சொன்னீங்களே, சொல்லலையாடி? நீ என்ன மயிருக்கு ஏதாவது சொல்லிடுற? போய் சொல்ற. அண்ணாமலை திருட்டு போய சார். டிஎம்கேல பணம் வாங்கிட்டு போயிட்டான். தொடர்ந்து கிட்டத்தட்ட 600 கோடி வாங்கியிருக்கான் அண்ணாமலை.
இன்னைக்கு உண்மையான ஆள் தமிழுக்காண்டி, தமிழ் தேசத்துக்காண்டி இது பிரபாகருக்கு அப்புறம் இருக்கிற ஒரே ஆள் செந்தமிழ் சீமான் தான். இவரை நம்ம கைவிட்டோம்னாக்கா நாடு நம்ம கிட்ட இல்லை, திராவிட ஆட்சிட்டு போயிடுவான். ஸ்டாலின் மயனை பார்த்தீங்கன்னா ரோட்ல வர ஒரு அடிக்க ஒரு போலீஸ் நிற்கிறான். ஸ்டாலின் மயன் உதயநிதி ஸ்டாலின் ஐஏஎஸ் படிச்சாரா இல்லை ஐபிஎஸ் படிச்சாரா? என்ன தகுதி சயின்டிஸ்டா? நாடு மோசமா போய்கிட்டு இருக்கு. இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். இலவசத்தை கொடுக்குற நீ தடை செய்யா, தேர்தல் ஆணையம் மயில கொடுக்குறியா? நீ எதுக்கே காசை கொடுக்க சொல்ற? சேஷன் ஒருத்தர் இருந்தாரு ராஜீவ் காந்தி காலத்துல, கரெக்டா தேர்தல் ஆணையம் கரெக்டா இருந்துச்சு. நீ இலவசத்தை கொடுக்க கூடாதுன்னு ஆர்டர் இருக்கு சார். வாக்காளருக்கு பணம் கொடுக்க கூடாது, புரியுங்களா? இது ஒரு சட்டம், தேர்தல் ஆணைய சட்டம். அதை உன்னால நடைமுறைப்படுத்த முடியுதா? தேர்தல் ஆணையம் பிராடு, மோடி அரசு பிராடு. ஆனால் பண்ணையா பேசுவோம் சார். ஒவ்வொருத்தரும் 10,000 கோடி சொத்து வச்சிருக்கான். நீங்க எங்க இடம் தருவா? எல்லாம் பண்ணை வீடு வச்சுட்டு திண்ணை வீட்டுக்காரன் வந்து ஓடு கேட்கறான், ரோட்ல படுத்து இருக்கிறான், தமிழ் எல்லாம் பிச்சை எடுக்கிறான். பஸ் ஸ்டாண்ட்ல போய் ஒரு எம்எல்ஏ பஸ் ஏற முடியுமா? பஸ் ஸ்டாண்ட்ல போய் சுகாதார டிபார்ட்மெண்ட் நான் சொல்றேன் சார், எல்லாமே பிராடு சார். திராவிட ஆட்சி 76 வருஷம் சுரண்டி அவன் கோடிக்கணக்கான பணம் வச்சிருக்கான். இதெல்லாம் பறிக்கணும்னா சீமான் ஒரே ஆள் தான். இந்த மக்களுக்கு இதை தெரியணும். ஏன்னாக்க குடும்பத்தை பிரிச்சுட்டான். குடும்பத்துல வந்து மயம் பணம் கொடுக்கறதுல அம்மாவுக்கு புதுசா சாரே கடையை பொறுத்து கிடக்குறான். இந்த ஸ்டாலின் கொடுக்குற பணத்தை பெருசா நினைக்கிறாங்க. இன்னைக்கு பார்த்தா 5000 ரூபாய் எவ்வளவு காசு நீ கடன் வாங்கி கொடுக்குற? ஒரு சண்முகம் கொடுக்குறியா? உதயநிதி ஸ்டாலின் பணமா? தயாநிதி பணமா? இதெல்லாம் எனக்கு தேவை சார். எல்லா துறையிலும் ஊழல் சார். கேட்க ஆளு கிடையாது. நீர்நிலைகள் குளங்கள் எல்லாம் ஆக்கிரமிப்பு. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் நான் என்ன சொல்றேன்னா, முருகானந்தம் சீஃப் செக்ரட்டரி, உனக்கு அறிவு இருக்கா? நீ என்ன தலைமைச் செயலாளர்? ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நீர்நிலையில கலெக்டருக்கு சுற்றறிக்கை முடியா? எல்லாம் ஆக்கிரமிப்பா இருக்கு. அரசியல் வந்து அவன் இடம் உனக்கு சொந்தமா? ஸ்டாலின் நான் என்ன கேட்கிறேன்னா, நீ தமிழ்நாடு ஆள வந்தியா எல்லாத்தையும் அட்ரஸ்லாம் பார்க்க வந்தியா? இதான் என்னுடைய கேள்வி. உன்னை யார் பணம் நாங்கள் கேட்டோமா? நீ ஏன் 5000 ரூபா கொடுக்குற? கடன் வாங்கி கொடுக்குற? 5000 ரூபாய் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கடன் வாங்கிருக்கா சார். அடுத்தது இப்போ எடப்பாடி போய் மோடி காலில் விழுந்துட்டான். நம்ம பணத்தை கொடுத்தாலும் இல்லை நம்ம ஆட்சி அமைக்க முடியாது. இப்போ அடுத்தவங்க 10,000 to 12,000 பணம் போட போகிறான். ஏன்னா பீகாரில் ஒரு குடும்பத்துக்கு 2.5 கோடி பேருக்கு 1000 ரூபா 10,000 ரூபா பணம் போட்டான். எதுக்கு போடுறேன்னு பசு சொல்லலை. தேர்தல் முடிச்சிச்சு, பிஜேபி கூட்டணி சேர்த்துச்சு, உடனே அதை கடங்கிறான். எந்த பணமும் இப்ப நிலைமை அப்படி இருக்கு சார். இதுல சிந்திக்கக்கூடிய படிச்சவங்க மாணவிய இதெல்லாம் என்னுடைய பேச்சை கேட்டு கண்டிப்பா நம்ம ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பா அரசியலை சம்பாதிச்செல்லாம் பறிக்கப்படும் சார். புரியுங்களா? சட்டப்படி பறிக்கப்படும். புரியுங்களா? கல்வித்துறை இலவசம், மதுபானகரை அடித்து நொறுக்கப்படும். மதுபானக சாலையெல்லாம் யார் விட்டுங்க? உங்களுக்கு புரியுதா? ஜெகதர்சன், டிஆர் பாலு, கனிமொழி, இந்த மாதிரி டிஆர் பாலு, இந்த மாதிரி பல்வேறு அரசியல் தலைவர் இவனே காத்துறான். மிடாஸ் வருஷத்துக்கு ஒரு 100 கோடிக்கு சப்ளை பண்றாங்க சசிகலா குரூப். இதெல்லாம் பார்த்து மக்களை நான் தான் ஆளணும். ஏன்டா உனக்கு ஆசை? உனக்கு ஏன் என்ன ஆசை? நீ ஏற்கனவே இருந்துட்டியே, என்ன ஆசைப்படுற சார்? தமிழ்நாட்டில் ஒன்றும் இல்லை சார். தமிழ்ங்கிற நாடை மறைச்சிட்டாங்க. இனிமேல் அடுத்தது இவங்கெல்லாம் வந்தாலும் திராவிட நாடு ஆகி போகிறோம். இந்த மக்களாக விழிப்புணர்வு இருக்கணும். ஏன்னா இவர் சொல்கிறாருல்ல, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்கிறாருல, அவருக்கு ஒரு வரலாறு சொல்கிறாரு. நம்ம சொல்ல போனாக்கா உங்களுக்கு தீரன் சின்னமலை, வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், புரியுங்களா? கபடியுடைய தமிழ் நாம தமிழர். எங்களுக்கு வரலாறு இருக்கு. உனக்கு என்ன வரலாறு? யார் கலைஞர்? வரலாறு என்ன? இந்த நாட்டுக்கு என்ன செஞ்சாரு? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 69ல் இல்லைன்னா நீ சிஎம் இல்லை. அன்னைக்கே அதை கொடுத்தது மாபெரும் முட்டாள்தானே. இன்னைக்கு எல்லாமே கலைஞர் கதையில போயிடுச்சு. எஸ் ஸ்கொயர், ஜி ஸ்கொயர், காசா கிராண்டு எல்லாமே பிரைவேட் இடம், எல்லாமே ஆக்கிரமிப்பு சார். இந்த ரெவன்யூ மினிஸ்டர் ஏவா வேலு, உனக்கு அறிவு இல்லை. நீ சட்டப்படி கலெக்டருக்கு சுற்றறிக்கை விடு. எல்லா பிரைவேட் இடம் குளங்கள்லாம் நீர்நிலை சார். நீர்நிலைகள் 39,000 49,000 குளங்கள் இருக்கு சார். அது கணக்கே இப்ப இல்ல. 13,710 குளம் தான் இருக்குன்னு சொல்றான். ஏவா வேலு, இந்த குளம் எங்கேயா? வடிவேல் சொன்ன மாதிரி குளம் காணும். இதெல்லாம் யார் கேட்கறது? செந்தமிழ் சீமா வந்தா தான் கேட்க முடியும். யாராலையும் கேட்க முடியாது. நாங்கள் காசு பணம் கொடுத்து ஓட்டு வாங்க மாட்டோம். இந்த மக்கள் மாநாடு இது ஒரு தமிழ்நாடு அரசியல் மாற்றத்துக்கான மாநாடு. நீங்கள் புரியுங்களா? எல்லாமே வசூல் பண்ணி தான் இந்த மாதிரி பிரம்மாண்டமாக பண்ணுறோம். மக்கள் விழிப்புணர்வாகும், மாணவர்களையும் விழிப்புணர்வு ஆகணும். மாணவிகள் விழிப்புணர்வு ஆனால் தான் இந்த சொந்த தேசத்தில் நம்ம இப்போ அனாதையாக இருக்கோம். புரியுங்களா? ரோட்ல படுத்து கிடக்கிறான், பாட்டில் போடுறான், குப்பை போடுறான், எல்லாத்தையும் தமிழ் தேசியவாதி எல்லாம் ஒழிச்சுட்டான். இனிமே தமிழன் உணர்வு இருந்தா நீ அவனை தூக்கி ஆடாத, நீ சினிமா துறைக்காரனை தூக்கி ஆடாத. உனக்கு என்ன தைரியம் இருக்கு? உனக்கு அரசாங்கம் செய்யுமா? நீ உனக்கு பக்கத்துல நீ உண்மையான ஆட்சி தர செய்ய முடியுமா உன்னால? நீ விஜய்க்கு நான் சொல்றேன் என்னன்னா, ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் இப்பயே மந்திரி மாறுறா சார். இவன் எதுக்கு வந்தான்? சேவை செய்யவா, தேவைக்கு வந்தானா? இதை கேட்ட அஜிதா தூத்துக்குடி அம்மா 2 கோடி செலவு பண்ணிருக்கு. எதுக்கு வருது? லெப்ட் பாண்டி இந்த சாட்டை துருவமன்னார் திட்டினால மாநாடு அங்கே கூட்டம் போடான்னு என்ன மயில போடுங்க. எதுக்கு ஏன் வர்றியா சார்? தாவேக்கா இன்னைக்கு எதுனா நல்லா ராயால சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்துக்காக தான் ஒரு இயக்கமே.
புரியுங்களா? நீ விஜய் உன் சொத்து மதிப்பை காட்டு. உன் மாவட்ட செயலர் 100 பேர் போட்டிருக்கல, ஒவ்வொருத்தருக்கும் சொத்து என்ன இருக்கு, நீ வருங்காலத்தில் என்ன பண்ண போற, உன் கொள்கையை அறிவி. கொள்கையை சொல்லல சார், நம்ம சொல்லியிருக்கோம் கொள்கையை. தமிழ் தேசியத்தை மீட்டெடுக்கணும். தமிழ் மக்களாம் வந்து அவங்க விட்டு ரொம்ப இடமேல க்ளோஸ் சார். அதனால என்னன்னா தமிழ் தேசியம் பாதுகாக்கப்படணும்னா நான் என்ன சொல்றேன், முன்னோர்கள் நம்ம தேசியத்தை பாதுகாக்க தூக்கிலிடப்பட்டான், செக்கிலிடப்பட்டான், இதெல்லாம் வரலாற்று சிறப்பு மிக்க படமெல்லாம் போடுறோம். அவர் நினைவாக தான் சீமான் இருக்காரு. சீமான் இருக்கிறதுனால தான் பரந்தூர்கிட்ட விமான தளம் கட்ட முடியல. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பீச்சில் உள்ள எல்லா புதகுழியெல்லாம் நோண்டி எடுக்கப்படும். மாற்று கருத்தே கிடையாது. நீங்க மக்கள் சிந்திக்கணும். எதுக்கு பணம் இலவசமா அவன் கொடுக்குறான், யாருடைய காசு கொடுக்குறான், நமக்கு வரியை போடுறான். இன்னைக்கு எல்லாத்தையுமே விலைவாசி ஏறி போச்சு சார். கரண்ட் பில்லு 100 ரூபா கட்டது 1000ங்கிறான். அரிசி 70 ரூபா. வயல் நிலங்கள் எல்லாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் போட்டான். எங்க இருக்கு வளம்? ரியல் நிலம் எங்கேயா இருக்கு? நிலமே இல்லை. நீ எப்படி விவசாயம் பண்ணுவ? இதெல்லாம் வந்து மோடி அரசும் கண்டுக்கிறது இல்லை. இந்த திராவிட அரசு எடப்பாடியும் ஸ்டாலின் வன்மையாக கண்டிக்க. உங்க சொத்தெல்லாம் காட்டியா? 250 பேர் திராவிட காலத்தில் அவங்க ரிலேட்டிவ்ஸ் 250 பேரும் ஐஎஸ் 20,000 கோடி 30,000 கோடி பல ஆயிரம் கோடி கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்க சார். இதெல்லாம் மத்திய அரசு கண்டுக்கிறது இல்லை. மத்திய அரசு எடப்பாடியும் எல்லாம் காலில் விழுந்துட்டான். அதனால இந்த தமிழ்நாட்டில் பிஜேபியை வளர்க்குறதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கல சார். அது சீமான் வந்தால் தான் எடுப்பான்.